Hi students, இன்னைக்கு exercise 1.1 6th sum பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்கிறாங்க? Let a is equal to x equalize whole number. x வந்துட்டு less than 2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. b என்ன கொடுத்துருக்குறாங்க? s equalize natural numbers. x வந்துட்டு 1க்கு greater-ஆக இருக்கணும். less than or equal to 4னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் and c is equal to 3, 5. Verify that a into b union c, a into b union a into c. அந்த மாதிரி 3 இது கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். a into b union c is equal to a into b union a into c. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா a ஓட b ஓட வேல்யூ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க? s ஈக்குவலைஸ் ஹோல் நம்பர்னு கொடுத்துருந்தாங்களா? x லெஸ் தென் வந்துட்டு எப்படி இருக்கணும்? 2க்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 0,1 0,1. b வந்துட்டு 2, 3, 4. c வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்குரிய இதை வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த LHS இருக்கு இல்லையா, இந்த LHSஸை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பண்ண போகிறோம். LHS என்ன கொடுத்துருந்தாங்க? a into b union c. இப்போது b union c is equal to b வந்துட்டு என்ன வேல்யூ நம்ம எழுதியிருந்தோம்? 2, 3, 4 யூனியன் 3, 5. சரிங்களா? எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ b யூனியன் c என்னது? 2, 3, 4 யூனியன் 3, 5. அப்போ அது ரெண்டையும் யூனியன் பண்ணி நம்ம என்ன யூனியன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். ரிப்பீட் ஆகிறத மட்டும் நம்ம என்ன செய்யலாம்? 1 டைம் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது 2, 3, 4, 5 அதுதான் என்னது? b யூனியன் c. இப்போ அடுத்து என்ன? a இன்ட்டு b யூனியன் c பண்ணணும். ஏயோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிடணும்? 0,1. அப்புறம் இப்போ அடுத்து இது வந்துட்டு b யூனியன் c நம்ம என்ன எழுதியிருந்தோம்? 2, 3, 4, 5. அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? a இன்ட்டு b யூனியன் c கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி நம்ம செட் எழுதுவோம்? இதை வச்சு இது எல்லாத்தையுமே வந்துட்டு செட் எழுதணும். அடுத்து இந்த 1 வச்சு இது எல்லாத்தையும் இந்த வேல்யூ வச்சு நம்ம செட் எழுதணும். இப்போ 0,2, 0,3, 0,4, 0,5. சரிங்களா? இப்போ அடுத்தது 1, 1,2, 1,3, 1,4, 1,5. முடிஞ்சா? இப்போ LHS முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? RHS. RHSல என்ன கொடுத்துருக்காங்க? a into b யூனியன் a into c. இப்போ அடுத்து a into b வந்துட்டு என்னது? 0,1 into 2, 3, 4. ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம செட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 0 வச்சு 2, 0,2, 0,3, 0,4 அப்படின்னு எழுதணும் இல்லையா? இப்போ அடுத்தது 1 வச்சு 1,2, 1,3, 1,4. இப்போ இதை என்ன செய்யலாம்? இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. a into b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? a into c. ஏயோட வேல்யூ சியோட வேல்யூ எழுதிட்டு 0,3, 0,5, 1,3, 1,5. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? செட் எழுதிக்கணும். எழுதிட்டு a into b யூனியன் a into c. ரைட் ஹேண்ட் சைடில் தானே கொடுத்துருந்தாங்க? a into b யூனியன் a into c. இப்போது அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? என்ன அப்படின்னா இப்போ நம்ம a into bக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? a into cக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? அது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதுதான் யூனியன். சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் என்னது? யூனியன். ரிப்பீட்டடாக வர்றதை மட்டும் 1 டைம் எழுதுனா போதும். இப்போது இது ரெண்டுலேயும் 0,2 இருக்குது, 0,3 இருக்குது. 0,3 வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? 1 டைம் எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது 0,4, 0,5 இருக்கா? இப்போ அடுத்து 1,2, 1,3 வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 1 டைம் எழுதிக்கலாம். எழுதிட்டு அடுத்து 1,4, 1,5. இப்போ இதை வந்துட்டு 2ன்னு நம்ம நோட் பண்ணிக்கணும். இதை வந்துட்டு 1ன்னு நோட் பண்ணிக்கணும். இதை வந்துட்டு 2ன்னு நோட் பண்ணிக்கணும். இது LHSக்கு வந்த ஆன்சர், இது வந்துட்டு RHSக்கு வந்த ஆன்சர்.
இப்போ இது ரெண்டையும் பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS, hence it is proved அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம்.